போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மனிதாபிமானமே இல்லாமல் நாங்கள் விளையாடுற நிலைமையை வந்து ஸோ அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த மேட்ச் வந்து எங்களுக்கு முதல் மேட்சும் வந்து எங்களுடைய மேட்சும் வந்துட்டு செகண்ட் மேட்ச் வந்து நடக்குது ஸோ இப்போ விளையாண்டுருக்கானில் வெட்டிங் வந்து முடிஞ்சுது எத்தனை ஓவருக்கு எத்தனை ரன் ப்ரோ இப்போ 5 ஓவர் தானே 5 ஓவர் இல்லை பெஸ்ட்டுக்கு நம்ம பெட்டிங் பண்ணலாம் பெட்டிங்கில் வந்து 25 ரன்னா 25 பால் எத்தனை ரன் எடுத்தாங்கன்னு தெரியாது எத்தனை ரன் எடுத்தோன்னே தெரியுமாடா தெரியாது 25 பால் அதை நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ வந்து இப்போ டீம் விளையாண்டுருக்கு போன மேட்ச்சில் நான் உள்ளே நின்றுருப்பேன் இப்போ நம்ம வெளியில் தான் ஆட்ட நாயகர்கள் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன் நம்மளும் அப்படியே வெயிட் பண்ணலாம் இதில் கிடைக்க போகிறது வெற்றியா இல்லை விட்டு கொடுப்பா அப்படிங்கிறது தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் மிகவும் பிரமாண்டமாக இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறது அவர் மிமிக்கிரி எல்லாம் பண்ணுவார் இப்படி இதே மாதிரி நிறைய வாய்ஸ்ல வந்து மிமிக்கிரி பண்ணுவாப்புல என்ன ஏரியல் வெக்கவே இல்லாம என்ன ஏரியல் பொம்பளையில வெயிலுக்குள்ள உங்க பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க வெச் பார்ட்டி பொம்பளையில வந்து அவ்வளவுக்கு என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டீம் வந்து அந்த பக்கம் சோர்ந்து போயிருக்கு இவனியோட வெயில்ன்றதுக்காக கிரீம் போட்டுட்டு வந்து பாலா போயிருமன்றதுனால இதுக்குள்ள இருக்கிறானியல் இது முற்றிலும் வந்து நாங்கள் அப்படி இடைநிறுத்த வேண்டியது நாங்க சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் இல்ல அதுக்கு முன்னாலே வந்து இந்த டீம்ல வெற்றியா விட்டு கொடுப்பா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் கிருஷ்ணராஜன் சார் அவர்கள் இந்த நிகழ்வினை சிறந்த முறையிலே வடிவமைத்து அனைவருடைய ஞாபகங்களையும் நினைவுகளையும் நாங்க சொன்ன மாதிரியே நாங்க வெற்றியை நோக்கி வரல நாங்க வந்ததெல்லாம் விட்டு கொடுப்பு மாத்திரத்தே போன மேட்ச்லயும் வந்து விட்டு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் விட்டு கொடுத்து விட்டோம் நாங்கள் எல்லாருக்கும் கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதுவும் வாழ்த்துக்கள் இவனுக்கு தான் சும்மா போல கொடுத்து ரன் போட்டு வாழ்த்துக்கள் இது எங்களுடைய பல்கலைக்கழகம் மைந்தன் இவர் சரியான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இவட கையில துடுப்பு மட்டையை கொடுத்த ஐயோ இறக்கலையா பாத்தீங்களா இவனை இறக்கி இருந்தா நெருப்பு பொறியா பறந்து இருக்கும் அதனாலதான் அவனை இறக்கல தெரிஞ்சேதான் இறக்காம விட்டுருக்கானே சவுண்ட் இழுக்குது ரைட் ஓகே நீங்க சரியான உற்சாகத்துல இருக்கீங்கன்ற மட்டும் தெரியுது ஓகே அப்படி ஞாபகமாக ஒரு போட்டோவை பிடிப்போம் சரி வாங்க இது ஜெயிச்சது இல்லடா நாங்க தோத்ததுல சொல்றேன்டா அதாவது இந்த உற்சாகம் எங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க விட்டு கொடுப்பு என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இருப்பதால் எங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி வருது எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப போட்டோ அப்படியே பிடிச்சிட்டு இருக்காப்புல நாங்க அப்படியே இந்த மைதானத்தை விட்டு அப்படியே வெளியில போய்கிட்டு இருக்கோம் ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கண்டினியூவா நடக்க போறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் விளையாண்டுருக்காங்க இந்த டீம் வந்து ஒரு பெரிய டீம் ரெண்டு டீமே வந்து நல்ல பெரிய டீம் அதாவது வயசுல மூத்தவங்க நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தை விட்டு போனவங்க எல்லாரும் வாங்க பால் வீச்சை பாருங்க அதாவது பந்து வீச்சு எப்படி இஸ்ராயல் அடிச்சு அப்படியே ஐயோ தைரியமா போறாங்களே பாட்டுடுச்சே அவுட் ஆயிட்டாங்க ஆனாலும் பாருங்க தைரியம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த டைம்லையும் இந்த வயசுலையும் தைரியமாக விளையாண்டு இதில் ரெண்டாக விழுந்திருக்கா தெரியும் எதுக்கும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற இதில் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது வெட்டு கொடுப்பு முயற்சி வெட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எல்லாமே சகலதுமே வந்து இதுக்குள்ளே இருக்குது ரைட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படியே ஓகே நெருப்பான விளையாட்டு போய்கொண்டிருக்கு அப்படியே இங்கே வந்து பந்து வீச்சு அங்கே படலை டீம் வந்து பார்த்திங்க சொன்னால் நான் நேற்றே வந்து பார்த்து காண்பிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் அதாவது வந்து எங்களோட அக்காட அவங்கள்ட்ட டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்த்துருப்பேங்க பட் ஃபைனலாக இப்போ தான் மைதானத்தில் இறங்கி விளையாடுறாங்க அக்கா பாருங்கள் காண்பிக்கிறேன் எங்கண்டு சரி இது வந்து நம்மளோட அக்கா எப்படி ஓடுறாங்க பாருங்கள்
ஸோ அங்கே அவுட் 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 ரெட் கொடி காமிச்சாப்புல அவுட். ஓகே நம்மளே சாப்பிட மாட்டேன். டீம்களை பார்க்க பயமாரி தெரியுமா? திருவிழா நிகழ்வாக இந்த கண்டுமணி மகாவித்தியாலயம் அங்கே தவறவிடப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கான எல்லை நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு கொடுத்திருக்கின்றார். அதுபோன்று பருகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு கூடாரத்தில் கணவனும் இன்னொரு கூடாரத்தில் மனைவியும் சகோதரர்களாக உற்பத்தி முன்னுங்க முன்னுங்க மேல மேல அறியா ஆடி எல்லாத்திலையும் விட்டு கொடுத்தோம். எல்லாத்திலையும் விட்டு கொடுத்தாய். ஒன்லே நாங்க வெற்றி வரன் வரல விட்டு கொடுத்தாய்.
காந்தன் இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்கும் இடம் வட தோட்டம். சைக்கிளும் தா போகுதடா குதிரை ஓட்டம், என் சைட்ட வந்து பாத்துக்கடா வள்ளுவர் கோட்டம். எப்பா ஞானி நீ தண்ட பாணி அருமுகசாமி அருத்தரவாணி. எப்பா ஞானி நீ தண்ட பாணி அருமுகசாமி அருத்தரவாணி. கோவப்பட மாட்டான் நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. சொன்னால் இப்போ எல்லாரும் ரெடி ஆகுறாங்க எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து வெல்கம் பண்ண போகிறாங்க, வரவேற்பு பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்கூல் சார்ந்து அதனால் எல்லாருமே வந்து இப்போ ரெடி ஆகுறாங்க. இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி அப்படியே எங்களுடைய கிளாக் டவர் இருக்குது, அங்கேருந்து அப்படியே வந்து வரவழைச்சி கூட்டி வரணும். அந்த இடத்துக்கு செல்லுங்கள் தயவு செய்து. ஆகவே அங்கே அதை வளர்க்கும் போது 1976ஆம் ஆண்டு முதல் வரிசையை நிற்க அதற்கு பிற்பாடு ஒவ்வொன்றாக நீங்கள் நம்மளுடைய அணி கண்டுமணி மகாவித்யாலய பழைய மாணவர்களுக்கு இடையிலான நடத்தப்பட்ட சிறப்பு விளையாட்டு விழாவின் எனவே உங்களது பல்ப் ரீதியான அடிப்படையில் 2 வரிசையில் நீக்குமாறு விளையாட்டு திருவிழாவிலே ஓய்வு நிலை அதிபர்கள் கலந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள். இங்கே 1900 எல்லாம் 2 லைனோடாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற காட்சி. இங்கே பாடசாலையிலே நாங்கள் கண்டுமணி ஆகவே கண்டுமணி மகாவித்தியாலயத்தில் வளர்ந்த மாணவ செல்வங்கள் நாங்கள். கண்டுமணி மகாவித்தியாலயத்தில் வளர்ந்த மாணவ செல்வங்கள். எங்களுடைய வித்தியாலயத்தினுடைய அதிபரும் 94ஆம் ஆண்டுக்குரிய பழைய மாணவருமாகிய கிருஷ்ணராஜன் அவர்களினுடைய எண்ணக்கருவில் சிந்தனையில் உருவாகிய அந்த செயல் வடிவம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த வெற்றியை தனதாக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ண கருவுக்கு நாங்களும் ஒன்றிணைந்து இப்போது இந்த நிறைப்படுத்தலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எண்ணத்தில் உருவானதுதான் இந்த நடைபவனியும் கூட. ஆனால் அவர் கூறியிருந்தார், விளையாட்டோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடுவோம் என்று. நாங்கள் தான் கூறினோம், நடைபவனியை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று. எங்களுடைய கண்டுமணி மகாவித்தியாலயத்தில் பழைய மாணவர்கள் நாங்கள் என்று உங்களோடு நிற்கின்றோம். உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை நாங்கள் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோம். இது கண்டுமணி மகாவித்தியாலயம் தந்த பழைய மாணவ மணிகள் நாங்கள். இன்றைக்கு 1986ஆம் ஆண்டு தொடக்கம்
2022 ஆண்டு வரையுள்ள மாணவ மணிகள் தற்பொழுது எங்களுடைய பாலகிருஷ்ணன் சிலையில இருந்து உண்மையிலேயே இந்த அமுத விழாவை சிறப்பிக்கும் முகமாக எங்களுடைய நற்பரதாபம் கண்டுபிடி மகா வித்தியாலய மாணவர் சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கிரிக்கெட் மற்றும் எல்லை சொத்து போட்டிகளை சிறப்பிக்கும் முகமாக இன்று பவனி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது கண்ணன் சிலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த அற்புத பவனி காட்டுமணி மகா வித்தியாலய மைதானத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே பாருங்கள் அவர்கள் காசி என்ன சரியா எடுக்காம போற ஆகவே மிகவும் உற்சாகமாக நடந்து வாருங்கள் என்று நாங்கள் உங்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாலைகள் கைகள் வைத்திருக்கும் பழைய மாணவர்களை முன்புக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விரைந்து வாருங்கள். மாலைகளை வைத்திருக்கும் மாணவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இது பல்காமம் கண்டுமணி மகா வித்தியாலயம் பழைய மாணவர்கள் நடாத்துகின்ற தேசிய சேமிப்பு வங்கிக்கு முன்பாக எங்களுடைய முன்னே நாள் அதிபர்களுக்கு மாலை இடுகின்ற அதிபர்களை கௌரவிக்கும் நிகழ்வு தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. எமது பிரதான வீதியில் அமைந்திருக்கும் தேசிய சேமிப்பு வங்கிக்கு முன்னால் மாலை இடப்பட்டு அவர்களை கௌரவிக்கிறார்கள். இது அவர்களுக்கு கண்டுமணி தந்த ஒரு சிறந்த ஒரு சேவை என்பதை நாங்கள் இவ்விடத்திலே ஞாபகப்படுத்துகின்றோம். உண்மையிலேயே வாசண்ணா, இந்த மற்பழுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயம் மிகவும் பின்தங்கிய பிரதேசத்தில் இருந்து பொழுது இந்த பாடசாலையுடைய கல்வி அபிவிருத்திக்காக அரும்பாடுபட்ட அதிபர்கள் அவர்களை நாங்கள் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக கௌரவிப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் சிறந்த சேவையினை ஆற்றி பல மாணவ செல்வங்களை வல்லளிப்படுத்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் சென்ற எமது மதிப்புக்குரிய கௌரவ அதிபர் அவர்களை நாங்கள் இப்போது கௌரவித்து இந்த விளையாட்டு விழாவிற்கு எமது மைதானத்துக்கு நடத்தி செல்கின்றோம். இது ஒரு பலகாம வரலாற்றிலே இடம்பெறுகின்ற ஒரு புதிய ஒரு சாதனை என்பதனை தான் இவ்விடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் வேறு யாருமல்ல, அந்த அதிகாலையிலே கனவு கண்ட எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் கிருஷ்ணராஜன் அதிபர் என்பதில் எந்த ஐயமில்லை. அந்த அடிப்படையில் அவருடைய அந்த கனவு நனவாகி இருக்கின்றது. எங்களுடைய அமுத விழா சிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். அதன் அடிப்படையில் அந்த அமுத விழாவை சிறப்பிக்கும் முகமாக எங்களுடைய கிரிக்கெட் போட்டியும் எல்லை போட்டியும் எங்களுடைய மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தற்போது எங்களுடைய முன்னை நாள் அதிபர்கள் கௌரவிக்கப்பட்டு நடை பகுதியாக அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விட்டுக் கொண்டிருக்கின்றது பழைய மாணவ மணிகள். நாங்கள் இவ்வத்தனை பெருமையையும் இந்த கண்டுமணி மகா வித்தியாலயத்தினுடைய பாடசாலை அதிபரையே சாரும்
நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், அறிவிப்பதற்காக எங்களுடைய அதிதிகளை அன்போடு அழைத்திருக்கிறோம். மாணவர்கள் எல்லோரும் வந்தால் மீண்டும் அதை ஒழுங்குபடுத்துவது சிரமமாக இருக்கும். ஆகவே எங்களுடைய அதிதிகள் மட்டும் உள்ளே செல்லட்டும். விபுலானந்த கண்டுமணி ஐயா அவர்களுக்கு அந்த மலர் மாலைகள் அணிவிக்கின்ற அந்த அற்புத நிகழ்ச்சி தற்பொழுது இடம்பெற இருக்கிறது. அடுத்த மங்கள சூழலை ஏற்றுவதற்காக இந்த விளையாட்டு விழாவினுடைய தலைவர், இந்த விளையாட்டு விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மட்ட பலுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலய விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு செய்தியானது வருகிறாலும் சங்கர் அவர்கள் அயராது பாடுபட்டு அந்த பெண்கள் அணிக்காக இந்த மேடையிலே எத்தனை தரம் இங்கே வந்து சென்றார் என்பது நமக்கு தெரியும். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமே வந்து டிஜே, அங்க 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 அந்த பக்கம் எல்லாம் வந்து டிஜே, அதே மாதிரி அங்க டிஜே. இங்க வந்து நிகழ்ச்சி முடிகிற டைம், எல்லா நிகழ்வுமே வந்து முடியுது. ஸோ வந்து 9 மணி வரைக்கும் நைட்டுக்கு டிஜே ஷோ வந்து பண்ணுவாங்க. வளைச்சு டிஜே ஷோ தான். எதில் டான்ஸ் பண்ண விருப்பமோ அதில் வந்து டான்ஸ் பண்ண வேண்டியதான். இதோட நானும் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறேன். ஸோ வந்து நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு இருக்கும், எந்தளவுக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி எல்லாத்தையுமே வந்து வீடியோக்குள்ளே கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.